மனுஷபுத்திரன் மாசு சொல்லிடுறாரு. மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் சொல்ல, சசி தரூர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 2010 நடந்த இதே அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிபா பாட்டீல், அப்போதைய ஜனாதிபதி அந்த பிரதிபா பாட்டீல் இதே விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க இதே அல்ஜிப்ரா கோட் பண்ணிருக்காங்க, இதே பித்தாகஸ் தேரத்தை கோட் பண்ணிருக்காங்க. திரு நாராயணன் குறிப்பிட்டது போல அப்துல் கலாம் அவர்கள், நாடறிந்த விஞ்ஞானியா இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்களும் இதே போன்ற விஷயங்களும் நிறைய ஆய்வுகள் நமக்கு தேவை. அது பற்றின விஷயங்கள் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் பற்றின ஆய்வுகள் நம்முடைய அதர்வனத்தில் இருந்தது அப்படிங்கிற குறிப்பிட்டார். இப்ப இதெல்லாம் மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணுங்கிற தாண்டி இதெல்லாம் சுத்த ஹம்பக், இதெல்லாம் ஒரு போலித்தனம் எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும்? மனுஷபுத்திரன் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்க அறிவியலை பத்தி மட்டும் இல்ல, மேலை நாட்டு அறிவியல்ல கூட நம்ம எல்லாரும் அவங்க சொல்றதை ஏத்துக்கிறது இல்ல. அவர் அங்கேயுமே போலி அறிவியல் பல விஷயங்கள்ல இருக்குங்கிறத அவங்க நாட்டிலேயும் போராடுறாங்க. நம்மளும் அதை பத்தி விவாதிக்கிறோம். அதனால யார் ஒண்ணு சொன்னாலும், பைத்தியக்காரத்தனத்தை யார் சொன்னாலுமே அது உண்மையாயிடாது. அப்துல் கலாம் உலகத்துல சிறந்த விஞ்ஞானிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரு டெக்னோகிராட். அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதுவும் கிடையாது. அதனால இது போன்ற பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி அவர் எந்த பேப்பரும் எழுதல, எதையும் அவர் ப்ரூவ் பண்ணவும் இல்லை. அவர் அபிப்பிராயம் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். அவர் அறிவியல் கண்டுபிடிப்பாளர் கிடையாது. நான் இவ்வளவு நேரம் நீங்க திரும்ப கிரியேட் பண்ணி காட்டுங்க. மனுஷபுத்திரன் ஒரு நிமிஷம் திரும்ப கிரியேட் பண்ணி காட்டுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? இல்ல தயவுசெய்து ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல விவாதங்கள் வேறு திசை பக்கம் போக வேண்டாம். நம்ம ஒரு கருத்தை ஒருத்தர் முன்வைக்கிறாருன்னு இது தவறுன்னு சொல்லுங்க. இது பைத்தியக்காரத்தனம், இது சொல்றதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது, இவரெல்லாம் ஒரு விஞ்ஞானியே கிடையாது. நம்ம வேற ஒரு ஆள் பத்தி பேசும்போது நீங்க சொன்ன ஒரு அவசியமான கருத்துக்கு ஒரு டிஃபென்சிவான மாற்று கருத்தை நம்ம பதிவு பண்ண வேண்டியது நேரம் அதற்கு இல்ல. நீங்கள் தயவுசெய்து கருத்தை மட்டும் முன்வைங்க ப்ளீஸ். தொடருங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அப்துல் கலாமே சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்காக நான் பதில் சொல்றேன். சரியா? அப்துல் கலாம் மனுஷபுத்திரனும் மாசும் பாண்டேவும் பேசலாம். திரும்ப திரும்ப நீங்க எதை சொல்றீங்க? மனுஷபுத்திரன் விஞ்ஞானி, மாஸ் விஞ்ஞானி, பாண்டே விஞ்ஞானி, நம்மளதான் பேசலாம். ஆனா அப்துல் கலாம் பேசக்கூடாது. தனி மனித விமர்சனம் வேணாம். நீங்க அடுத்த பாயிண்ட் வாங்க ப்ளீஸ். பேசுறதே சொல்லல, அது அத்தாரிட்டின்னு சொல்றீங்க இல்லையா? அதையே அத்தாரிட்டி நீங்க சொல்றீங்க. அதுதான் பிரச்சனை. அப்துல் கலாம் சொல்லிட்டாரு, அதை ஏத்துக்கங்கன்னு சொல்றீங்கல்ல. அவரால்தான் நாடு இன்னைக்கு இவ்வளவு முன்னேறி. அப்துல் கலாம் அத்தாரிட்டி மன்னிக்கணும். நான் திரும்ப உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். தயவுசெய்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வேண்டாம் வேண்டாம். மனுஷபுத்திரன் திரும்ப நான் உங்கள்ட்ட வரேன். தயவுசெய்து நம்ம சப்ஜெக்ட் பேசுவோம். தயவுசெய்து வெளியே போகணும்.